வணக்கம். தற்போது நாம் பார்க்க இருக்கிற பாடல் குறுந்தொகை நூலிலிருந்து. சங்க இலக்கிய 8 தொகை நூல்களுள் குறுந்தொகை ஒரு குறிப்பிடத்தக்க நூல். இந்த நூலில் 400 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இதை தொகுத்தவர் பூரிக்கோ. இந்த குறுந்தொகைக்கு ஒரு அடைமொழி உண்டு. நல்ல குறுந்தொகை என்று இது அழைக்கப்படுகிறது. குறைந்த அடிகள் கொண்ட பாடல்களின் தொகுப்பாக இருப்பதால் இது குறுந்தொகை என பெயர் பெற்றது. 4 முதல் குறைந்தபட்ச அடி எண்ணிக்கை 4, அதிகபட்ச அடி எண்ணிக்கை 8. 2 பாடல்கள் மட்டும் 9 அடி இதில் இடம்பெற்றிருக்கும். கடவுள் வாழ்த்தோடு மொத்தம் 401 பாடல்கள் இதற்குள்ளாக உள்ளது. இது ஆசிரியப்பாவால் பாடப்பட்டது. உரையாசிரியர்கள் பலராலும் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் இந்த குறுந்தொகை. மொத்தம் 205 புலவர்கள் இதில் 400 பாடல்களை பாடியிருக்கிறார்கள். ஒரு சில புலவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல பாடல்களை பாடியிருக்கிறார்கள். பெண்பார் புலவர்கள் பலர் இந்த தொகுப்பில் பாடியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரொம்ப அழகான இந்த நூலை வாசிக்கிறப்பெல்லாம் அவ்வளவு இனிமையான ஒரு நூல். 2000 ஆண்டு காலத்திற்கு முந்தைய காலத்தில் எழுதப்பட்ட பாடல்கள் இதற்குள்ளாக இருக்கிறது. இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பாடல் 130வது எண் கொண்ட பாடல். இந்த பாடலை பாடியவர் ஒரு பெண்பார் புலவர், வெள்ளி வீதியார். இந்த திணை பாலை திணை. இது யார்கிட்ட கூற்று அப்படின்னு சொன்னோம்னா, தோழி தலைவி கிட்ட பேசுகிறா. தோழி தலைவிக்கு ஆறுதல் சொல்வது போல இந்த பாடல் அமைகிறது. ஒரு இயற்கையை ஒரு வாழ்க்கையின் பின்புலமாக கொண்டு ஒரு தோழி எந்த அளவுக்கு தலைவிக்கு நம்பிக்கை தருகிறாள் என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடலுடைய சூழல், திருமணம் செய்து கொள்கிறேன், விரைவில் வந்து விடுவேன் என்று சொன்ன தலைவன் காலம் நீட்டிப்பு செய்கிறான். குறிப்பிட்ட காலத்தில் அவன் திருமணம் பண்ணிக்கல. அப்போ அவன் அந்த மதிலுக்கு அந்த பக்கமாக நிற்கிறான். அப்போது தோழி இதை பேசுவதாக இந்த பாடல் அமைகிறது. அப்போ சொல்கிறா, நிலம் தொட்டு புகார் வானம் ஏறார், விலங்கு இரு முன்னீர் காலின் செல்லார், நாட்டின் ஊரின் ஊரின் குடிமுறை தேரின் கெடுநரும் உளரோ நம் காதலோரே என்று இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. மிக எளிமையான ஒரு பாடல். தோழி தலைவி கிட்ட சொல்கிறா, நிச்சயமாக தலைவன் நிலத்தை தோண்டி கீழே போயிருக்க மாட்டான். அதே போல வானத்திலும் ஏறி போயிருக்க வாய்ப்பு இல்லை. விளக்குகின்ற இந்த பெரும் கடல், முன்னீர் அப்படின்னு சொன்னால் ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், இது 3ம் கலக்கக்கூடியதால் அது முன்னீர் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த முன்னீரான அந்த கடலின் மீது காலாலேயே நடந்து செல்லவும் வாய்ப்பு இல்லை. நாடாக, ஊராக, வீடாக, குடிமுறைனா குடினா வீடுன்னு அர்த்தம், வீடாக தேடினால் கிடைக்காமல் போய்விடுவாரா நம் காதலன், நம் தலைவன் என்று இந்த பாடல் நிறைவு பெறுகிறது. அப்போ ஒரு ஆளை தேடும்போது பக்கத்தில் அப்படின்னு நம்ம சொல்கிற பழக்கம் உண்டு. ஆனால் இந்த பாடலில் தோழி தலைவிக்கு சொன்ன நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தருவதாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக நிலத்தை தோண்டி கீழே போயிருக்க மாட்டான், வானத்துக்கு மேலே ஏறி இருக்க மாட்டான், கடலை காலாலே நடந்து போயிருக்க மாட்டான் கடல் மேலே. நாடா, ஊரா, வீடுனா, தேர்னா நம்மளுடைய தலைவன் நிச்சயமாக கிடைத்து விடுவான் என்கிற ஒரு நம்பிக்கையை மிக அற்புதமாக தோழி வழங்குகிறாள். அந்த பாடலுக்கான விளக்கம் இங்கேயும் வழங்கப்பட்டிருக்கிறது. தலைவனை எண்ணி வருந்திய தலைவிக்கு தோழி, நம் தலைவர் நிலத்திற்கு உள்ளே நுழையவில்லை, வானத்திலும் ஏறவில்லை, பெரிய கடல் உள்ளும் நடந்து செல்லவில்லை. நாம் அவரை நாடுகள் தோறும், ஊர்கள் தோறும், குடிகள் தோறும் முறையாக தேடினால் அகப்படாமல் போய்விடுவாரா
என்று ஆறுதலாகவும் மறுமொழியாகவும் கூறினாள் என்பது இதற்கான விளக்கம். புகார் அப்படின்னா நிலம் தொட்டு புகார், அந்த புகாராக நுழைந்து கொள்ளவில்லை. ஏறார் அப்படின்னா வானத்தில் ஏறல. விலங்கு அப்படின்னா விளக்குகின்ற அப்படின்னு அர்த்தம். கெடுனரும் உளரோ அப்படின்னா கிடைக்காமல் போவாரோ. தேரின் அப்படின்னா தேடினால் என்று அர்த்தம். இத்தகைய ஒரு குறுந்தொகை பாடல் ஒரு அழகான ஒரு தொன்மை பாடலாக அது இங்கே நமக்கு இருக்கிறது. இந்த பாடலை நீங்கள் படித்து நீங்கள் மிக ஒரு நம்பிக்கைக்கான ஒரு களத்தை நீங்கள் இதிலிருந்து பெற முடியும். நன்றி, வணக்கம்.